சாப்பிட்டு வாங்கிண்ணே. அண்ணா அன்லிமிட்டட் தான், எவ்வளோ வேணா சாப்பிட்டு வாங்க. என்னடா தம்பி சாப்பாடு சாப்பாடு வீணா போயிடக்கூடாதுல்ல, அதுக்குதான். தெரியுது தெரியுது, நம்ம ஹோட்டல்ல போய் தெரியும். இதுக்கு என்ன, அதுதான் சொல்றேன், வேற தப்பா நம்ம சொல்லல. சாப்பிட்டு வாங்க. இருங்க சாம்பார் சார். சாப்பாடு வேணா கேட்டு வாங்கிக்கோங்கண்ணே, அன்லிமிட்டட் தானே, சாப்பாடு வேணா கேட்டு வாங்கிக்கோங்க. தம்பி சாப்பாடு. என்னடா இது? சாப்பிட்டு வாங்கிண்ணே. ரசம் எடுத்துருவாங்க. சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்டு வாங்கிக்கண்ணே. நம்ம கடையில் அன்லிமிட்டட் தான், நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடலாம், வயிறு நிறைய சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு அதை சாப்பிட்டு வாங்கிக்கங்கண்ணே, எவ்வளவு வேணா சாப்பிட்டு வாங்கிக்கங்க. வயிறு நிறைய சாப்பிடுங்க, எம்மதை வேணா சாப்பிடுங்க. உங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க, சாப்பிட்டு வாங்கிக்கங்க. அன்லிமிட்டட் சாப்பாடு தான். சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு எவ்வளவு வாங்கிக்கலாம். சாப்பாடு இங்க ஃப்ரீ தான், அன்லிமிட்டட் சாப்பாடு தான். சாப்பிடுங்க, எவ்வளவு சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் சாப்பாடு எடுத்துருவாங்க. நம்ம கடையில ஸ்பெஷல் ஊறுகானே, மாங்காய் ஊறுகாய் அருமையா இருக்கும். அதிகமா ஊறுகாங்க. எதையுமே கேட்டு வாங்கிக்கங்கண்ணே, கூச்சப்படாம. சாப்பிடுங்க, மாங்காய் ஊறுகாய் சூப்பரா இருக்கும். எம்பிட்டு வேணா சாப்பிடுங்கண்ணே, உங்களால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அம்பிட்டு சாப்பிடுங்க. அதான் அந்த வச்சிருக்கேன். அப்புறம் எப்படிப்பா சாப்பிடுறேன்? இதை வச்சு சாப்பாடு இது சாப்பிடுற மாதிரி ஆச்சுக்கா. சாப்பாடு வைப்பா. சாப்பிடு, பருக்கே வேஸ்ட் பண்ண. சாப்பாடு வேணும், முதல்ல சாப்பிடுங்க. சாப்பாடு தான் வச்சுக்கோம்ல. ஏங்க இது சாப்பிட வந்திருக்கான், வகுத்துக்கு தானே சாப்பிட வந்திருக்கான். வைக்க சொல்லுங்க, நான் சாப்பிடுறேங்க. ஹோட்டலோட ரூல்ஸே அப்படிதானே, சத்தம் போடுங்க. பக்கத்துல சாப்பிட முடியல. நான் சாப்பிடுறேன், எனக்கு சட்னி எடுத்து சொல்லுங்க. தம்பி சாப்பாடு வைப்பா. அவ்வளவுதான் முடிச்சிடலாம். ஐயோ சிட். எடுத்து தம்பி பரமாயில்ல. சாப்பாடு வைக்கிற என்ன சொல்ற? சாப்பாடு வைக்க முதல்ல. நீ சாப்பிட்டு வாங்கினே. தம்பி சாப்பாடு கொண்டு வா. சாப்பிட்டீங்களா?
அப்படியே சாப்பிட்டு எம்மா தவணை கேளுங்க, நான் வைக்கிறேன் தான் சொல்றேன், வேணாம் சொல்றேன். அம்மா சாப்பாடு இருக்கு, யாருக்கு எல்லாம் உங்களுக்கு தான். சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். சாப்பாடு வைடா. சாப்பிட என்ன பண்றது? நிறைய எல்லாம் பேசுற மாதிரி இருக்கு. நீ முதல்ல சாப்பாடு வை. காசு கொடுத்து தானே சாப்பிடுறான். இந்த என்ன இது? இது என்ன சாப்பாடு? அது சாப்பாடு வைக்கிறியா? நம்ம ஹோட்டல் வழக்கம் தெரியுமா தெரியாது? எனக்கு வழக்கம் தெரியாது. எனக்கு சாப்பாடு வேணும், வை. கொஞ்சம் கொஞ்சம் தான் வைப்பாங்க. நீ லூஸ் மாதிரி சாப்பிட, அது மாதிரி நான் சாப்பிட முடியுமா? என்னடா லூசு? அப்புறம் இது சாப்பாடு அது? ஏய், இங்க வாயா. சாப்பாடு வை. ஏன்னா கத்துருங்க. சாப்பாடு எதை வைக்க வேண்டியது? அமைதியா சாப்பிடல இவரு. அவன் கூட கட்டையும் சாப்பிட எல்லாரும் சாப்பிட முடியுமா? சாப்பிட்டேன், சாப்பிட்டு வாங்கினேன். சாப்பாடு வைக்கிறியா? நான் எந்திரிச்சு போவாயா? அவன் சாப்பாடு உட்காருங்க. சாப்பாடு வைக்கிறேன். உங்களுக்கு சாப்பாடு போதுமானே? சாப்பாடு தரேன். சாப்பாடு அவர் எவ்வளவு டீசெண்டா சாப்பிட்டு கேட்கிறாரு. அது நீங்க கேக்குறீங்களா? சோத்துக்கு செத்தவங்களா இருப்பீங்க இவ்வளவு இருக்கிற சோறு திங்காம கேட்டுக்கிட்டு நான் எப்படி சாப்பிட முடியும்? அவர் எவ்வளவு டீசெண்டா சாப்பிடுறாரு. ஆமா, டீசெண்டா சாப்பிடுற. வை, அள்ளி வையா. வைக்கிறேன். இதெல்லாம் கரண்டியா? போ, பெரிய கரண்டி எடுத்து வந்து அள்ளி வை. வைக்கிறேன், எந்திரிச்சு போவா. வைக்கிறேன், வைக்கதான் வந்திருக்கான். வையே, வைக்கிறேன். போ, மதியா பெரிய கரண்டி எடுத்து வந்து வையா. சாப்பாடுக்கு வைக்க வேணாம். பெரிய கரண்டி எடுத்து வந்து வைக்கிறா, கிளம்புவா. வைக்கிறேன், இருங்கண்ணே. வையா, வைக்கிறேன். ஏன்னா கத்துறீங்க சாப்பாடு வைக்கிறதுக்குள்ள என்ன உங்களுக்கு அப்படி? 1 2 3 4 6. விளையாடியா? எண்ணெய் வச்சுக்கிட்டு இருக்க சாப்பாடா? என்ன 5 6 சாப்பாடு வச்சிருக்காங்க. அள்ளி வையா. 6 வச்சிருக்காங்க. சாப்பாடு வாங்குங்க. 6 சாப்பாடு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, காசு கொடுத்து போயிடுங்க. இங்க பாருங்க. இங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? 2 ரவுண்ட் சாப்பிட்டீங்களா இல்லையா? எங்க 2 ரவுண்ட் சாப்பிட்டேன்? 2 பருக்க தான் சாப்பிட்டிருக்கேன். எங்க 2 பருக்கு? வாங்க அம்மா மேல இலைய போட்டு. அண்ணே என்ன இங்க அண்ணே, இங்க காசு கொடுக்காம அண்ணே ஒரு சாப்பிட்டாரா இல்லையா? சாப்பிட்டாருண்ணே. 2 ரவுண்ட் அடிச்சாரா இல்லையா? ஆமா, நான் சாப்பிட்டேன். நீ பார்த்த? இதான் சாப்பிட்டேனே. அண்ணே பத்தில ஊர்காலம் வச்சிருக்கேன். ஊர்காலம் அவர்தான் சொன்னாரு. ஊர்காலம் அவரே சாப்பிட்டாரு. எடுத்து நான் எதுக்கு சாப்பிடுறேன்? காசுலாம் தர முடியாது. ஓசில சாப்பிட வந்தீங்க? அண்ணே ஒரு நிமிஷம். ஓசில சாப்பிட வந்தீங்களா? எதுக்கு ஓசில சாப்பிடுறேன்? அவர் சாப்பிட்டு பருக்கைக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாது. போயா. 2 ரவுண்ட் அடிச்சிருக்கீங்க. 2 ரவுண்ட் 2 பருக்க தான் தின்னுருக்கேன். அண்ணே காசு கொடுக்காம போனா அப்புறம் பிரச்சனை ஆயிடும்ண்ணா. என்ன பிரச்சனை ஆகும்? பிரச்சனை ஆயிடும். நான் சாப்பிடவே இல்லை, எப்படி காசு கொடுக்க முடியும்? சாப்பிடவே இல்லையா? சாப்பிடவே இல்லை. காசு தர மாட்டீங்களா? தர மாட்டேன். சரி வாங்க. நான் ஏன் வரணும்? வேற கடைக்கு போய்க்கிறேன். அப்படியா? வாணே வேணாங்க. ஒரு நிமிஷம் அண்ணே, சும்மா ஒரு காமெடி பண்ணிட்டு என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் காமெடி, ஒரு பிராங்க் வீடியோ. என்ன பிராங்க் வீடியோ? என்னை பத்திலாம் தெரியாது. சீரியஸ் ஆகிறேன் பாத்துக்க. காமெடி பண்றதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஒரு நிமிஷம். இவரு நம்மால் தானே, சும்மா ஒரு ஐயா எல்லாம் நம்ம பிளான் தான். ஒவ்வொரு பருக்கையும் நம்மளுக்கு விவசாயம் பண்ணி அரிசி முக்கியம் தெரியுதுங்களா? நம்ம அன்லிமிட்டடா சோற வச்சோம், பாதி திங்கிறாங்க, பாதி கீழே போடுறாங்க. ஒரு அவேர்னஸ். விவசாயம் நினைக்கணும், விவசாயம் நினைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுறோம்ல, நம்ம மக்களை மதிக்கணும் தெரியுதுங்களா? விவசாயத்துக்கு நம்ம வந்து எப்பயுமே முன்னுரிமை கொடுக்கணும். என்னத்த அதுக்காக என்னத்த கொடுப்பாங்க? 2 பருக்கைக்கு 2 பருக்கைக்கு விவசாயம் அரும்பாடுபட்டு சாப்பாடாயா? வெம்பாடுபட்டு உழைக்க சாப்பாடு ஒவ்வொரு அரிசி அண்ணனுக்கு வந்து இருப்பா. தம்பிக்கு வந்து என் காசுல சாப்பாடு. தம்பியா? சரி சரி போ, தப்பா உட்கார்ல நீ உட்காருங்க. ஒண்ணு இல்லண்ணே, ஒரு காமெடி வீடியோ ஒண்ணு எடுக்கிறோம். நம்ம தெரிஞ்ச ஓட்ட பாருங்க. நான் எப்படி சாப்பிட்டேன்? ஒரு பருக்கு இருக்கா பாரு. சாப்பிடவே இல்லையே. அவர் சாப்பிட்டு முடிங்க. எப்பயுமே விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். புரியுங்களா? முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்தை காக்கணும். விவசாயி கொடுக்கிற உணவையும் சரியான முறையில பயன்படுத்தணும். புரியுதுங்களா? அப்ப சரி, நிறைய சாப்பிடுங்க. இந்த வைக்கிறேன் உங்களுக்கு எம்மா சாப்பாடு வேணும்னு சொல்லுங்க, நான் வைக்கிறேன். ஆனா வீண் ஆக்கிடாதீங்க. சாப்பிடுங்க, நிம்மதியா சாப்பிடுங்க. நல்லா நிம்மதியா சாப்பிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா?
ஹாய் கைஸ், திஸ் இஸ் நாகை 360 பிராங்க்ஸ்டர் சர்மேஷ். நாங்க நாகை 360 சேனல்ல நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பண்றோம், சீப் அண்ட் பெஸ்டா. உங்க பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்போம். நம்ம கிட்ட நாகை 360 சேனல்ல 27 lakhs சப்ஸ்கிரைபர், அதே Facebookல 30 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். நாகை 360 ஃபயர் சேனல்ல 17 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே Facebookல நாகை 360 ஃபயர் 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். எங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி அதிக லெவல்ல ஃபாலோவர்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ எங்க மூலமா உங்க சேனலை ப்ரோமோட் பண்ணி கொடுக்கறதுல நாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். பிசினஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட், மொபைல் ஷோரூம், ஹோம் அப்ளையன்சஸ், கார்மெண்ட்ஸ், சலூனு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது போன்ற எல்லா பிசினஸையும் நாங்க ப்ரோமோட் பண்ணி தரோம் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல. டிஸ்பிளே தெரிஞ்சவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரோம்.